வசனம் பருப்பு சீரியஸா சொல்ல வேண்டியதை சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். டான்ஸுக்கார போடா இஞ்சிரங்கம் போட்டுங்க சாமி. அந்த சத்தத்துல ஏன்னா அது பெரிய மியூசிக். அது உங்க மியூசிக் பருப்பு வேகலையே. இஞ்சிரங்கம் பேரை கேட்டா சந்தோஷங்கள் கள்ளப்பருப்பு ஐப்ரோ எலியாவத்தி டோல்கட்டா திருப்பி அதுல போக முடியாதுங்க. ஆனா பப்புளுதுக்குள்ள மட்டும் நீ போன உன் தலையிலே 2 ஆணி இறக்கி போட்டுமா. தயவு செய்து சாமி புறப்பட்டு கொண்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்க சாமி சென்று கொண்டிருக்கிறது. என் அன்பு உறவுகளே, தங்களுடைய இருசக்கர வாகனங்களை தயவு செய்து எடுக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறார்கள். இந்த பாதையில உள்ள என் அன்பு உறவுகளே, உங்க டூலர் பைக் எடுங்க. சாமிக்கு நல்லா இருப்பியா? நீ தான் முதல் நிறுத்தினத மைசெட்டு என்ன ஓடுற? அது நீ நிறுத்த மாட்டேன். பார்த்து மெதுவா தொடுக்கட உரத்தில தொடு ஒன்னாங்க தொடு தொடு மூணாங்க வாங்க போறே கள்ள போற கள்ள போற பாடி விட்டாக்க வரவேலட்டா மணி மூணாங்க வாரே போங்க போடு தானே தன்னானே தனனே தானானே தானே. அடி கொலுசு கடை ஓரத்தில கொலுசே ஒன்னாங்க கொலுசே கொலுசே ஒன்னாங்க வாங்க சொன்னே சைச்சா 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 அடி வாடி ஒன்னாங்க வரவன்னாங்க வரவன்னாங்க வரே ஓடு தானே தன்னானே தனனே தானா தானே தன்னானே தானா. அப்படியே நீங்க அமுத்தாலும் ரிமோட் மாதிரி தான் தெரியும். கற்பூரவள்ளி கஜா கஜா அப்பா சித்தப்பா அந்தாட்டா கஜா 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 கடிச்சு கொதறிட்டேன். பால் வாட வருது. பால் வாட அது இனிப்புல லேச ஏய் என் அருகில் வா. போங்க போங்க இன்னும் அட்டி போங்க வாத்தியார் முடங்கனே பாப்பாரு கேரோ அப்புறம் நாங்களே மோந்து மொத்தவங்க பாசையில மண்ணு விழுக முனந்து மயிர புடுங்கி மோந்து. இதான் சிவகங்கனுடைய சிலாங்கு பண்ணாத்தான் பொழைக்க முடியும். உன் ஏரியா பேச முனந்து வா. நீ வராது ஒண்ணுதான் வந்தது ஒண்ணு. உன்னை கட்டி பிடிக்கும் போது எனக்கு சிலேடு நாவு வந்தே வருது. அதுக்குதான் ஒரே மாட்டிக்கோங்க சொல்றேன். எதிரி இல்ல பாத்தியா வயதான எங்க பெரிய பொண்ணுக்கு உன்னுடைய இது தெரியல என்று எவ்வளவு கோபம். அவருக்கு அங்கிருந்து பார்க்கும் பொழுது பழைய விறகு வெட்டும் போது அடிப்பு நாவு கோபம். ஸ்டாப் இட் மிஸ்டர். 2 கூமுட்ட முண்டை நீ வாடி.
என்ன பண்ண போறீங்க ஆதவத்துக்கு பார்த்தேன் பத்திரிக்கை அடிக்கிறேன். அவர் வேலுமுறையின் பேர் விட்டு போச்சு. நம்ம வேறையும் போட்டு விட்டுருங்க. உங்க பேர் வந்து பின்னாடி குட்டி குஞ்சம் போட்டுங்க. குட்டி கொஞ்சம் மைச்செலவு அதிகமாகுங்க. நீங்க பெருங்கொண்ட ஆளு, பெரிய குடும்பத்த ஆளு. கண்ணே ஐயா அந்த கடாயை மிளகு கொஞ்சம் கட்டுங்கய்யா. அந்த காய் அடிக்கும் போது லேசா விலையை கிழிச்சு அந்த புண்ணு ஆத்த மாட்டேங்குது. அதே கண்ணறது. உனக்கா உன் வீட்டுல நான் குக்கரா இருப்பேன். அந்த குக்கர்ல நான் விசிலா இருப்பேன். காமெடி புலந்து நீங்க வாடாக்காதீங்க. மதுரை முத்து காமெடி புலந்தளிடுவாங்க. நீ சும்மா இரு, வணங்காம போட்டு பொம்பளை இருக்கு பொழுதுனைக்கு போட்டு என்னை தடைக்கிட்டு இருந்தா என்னை காலி பையன் சொல்ல மாட்டாங்களா? அப்ப நாங்க கள்ள புருஷனா? ஒண்ணே கள்ள புருஷனா சொல்றேன். நான் நல்லா செய்வேன்டா. ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. தம்பி முதல்ல நல்லா ஒண்ணுக்கு இருந்து பழகுங்க. நீ போடா. ஒண்ணுக்கு இருக்கும்போது அப்படியே சுத்தி ரிங்குங்க. ஏன் நிலைமை காசை வாங்க இதெல்லாம் கேவலப்பட வேண்டிய உலகத்திலேயே 7 அதிசயம். நீ ஒரு சொல்லுவேன்னு சொல்றேன். மரியாதை எல்லாம் பேசாதடா பாப்பா. சொல்லுவாங்க வாத்தியார். உலகத்துல எத்தனை அதிசயம் இருந்தாலும் நீ எனக்கு ஒரு அதிசய கூதி. நான் உங்களுக்கு ஒரு அதிசயம். தம்பி அது அதிரசம் கிடையாது, அது தூண்டி முள்ளு லூசு. அந்த வயலை சிரிக்கிறாங்க வஞ்சம் இல்லாத என் தம்பிகளுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கும். அஞ்சு வேறு பப்புல பார்த்தானடா. உங்க வீட்டுக்கு கொண்டு போய் ஒரு 1/2 கிலோ வெட்டி எடுத்துட்டு அனுப்புறீங்களா? என்னைக்கு வந்து சேர்ந்தானே அன்பாளையத்துல 7 சிப்பம் வாரத்துக்கு காலி ஆகலாம். திண்டு விட்டு தாலி குசி விட்டு அந்த கேட்டு வெல்டிங் வச்சு தெரிஞ்சு போயிடலாம். அதனாலதான் இப்படி இருக்கு வயிறு. அப்புறம் எப்படி இருக்கும்? பாயமுறா. ஆமா இவர் ஸ்கிரிப்ட் ரைட்டர், சங்கர் டைரக்டர். இந்த மூளையை வளர்க்க சொன்னா மதுரை வளர்க்க தெரியும். பேசாமறா உன்னிமேனே கப்ளிங் இல்லப்பா, செவரோட்டி கப்ளிங் வந்து அவன் ராமு கடையில இருக்கு. இந்த பாடு நான் நேரா வந்து உதட்டுல முச்சுன்னு முத்தம் கொடுப்பேன். நான் உன் பொச்சிலே கொடுப்பேன். நாடகத்தை கருத்து விட்டாங்க. முடிஞ்சு சொல்லி இன்னும் இந்த பாயத்தில் நான் தலையாட்ட முடியாது. என்னை எரிச்சிட்டாங்களே. பொச்சுன்னு கொடுப்பான்ட்டேன். அதை இழுத்து விட்டது நீங்க. உன் வீட்டுல நான் கட்லா இருப்பேன். அந்த கட்லுக்கு மெத்தையா நான் இருப்பேன். நான் தீய வச்சு எரிச்சாலும் பஞ்சா கிடப்பேன். தம்பி அங்கிட்டு போக தம்பி. செருப்புட்ட அடிச்சு ஒரு மடுவுலே தீ வச்சுட்டா மயிர் மேன பஞ்சு எரிஞ்சு உங்களை சொல்லி கொடுத்தானாக்க மழை பெஞ்சா நினைச்சாண்டா போகும். மழை பெஞ்சா நினைத்தானே. ஏன் பெரியப்பா கோவப்படுறீங்க? உனக்காக நான் பாலா இருப்பேன். அதுல பால் பீச்சு. எத்தனை இளைஞர்களுக்கு எச்சி ஊறிச்சா? பிதுக்க கூடாது லூசு. அது ஆயி பிதுக்க கூடாது. உனக்கு வந்து போராமையா இருக்குமே அந்த தட்டிட்டு அது பம்பர கட்டை. ஆயி தொடக்கூடாது. இன்னைக்கு பலாமேடைய சாச்சி விட்டு போறோம். நான் தெருவில் போறேன். உனக்காக நான் காலை இழுச்சுக்கிறேன். நான் நின்றுகிட்டே டப்பு டப்புன்னு செய்யக்கூடாது லூசு. சத்தம் நாளே அடிச்சு நீ ஏன்டி முட்டை அடிச்சுட்டே இருக்க? அப்படியா? நான் உனக்காக பிள்ளை கொடுப்பேன். நான் அந்த பிள்ளையாவே இருப்பேன். அந்த பிள்ளைக்கு அப்பனா நான் தான் இருப்பேன். ரெண்டுமே நீங்கதான். பிள்ளைக்கு அப்பனா வந்துட்டு உள்ள உட்காந்துக்குறாரு. ரெண்டுமே
தஞ்சாவூர் மாவட்டம் 2ஆம் புள்ளிக்காட்டு ஸ்பார்டன்ஸ் வேகலா ஒரு சந்தோஷ் ஐயப்பன் பிரதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ரூபாய் 201 முடிச்சிட்டு போறது நல்லது. கலைஞனுக்கு வந்து சத்தம் இல்லாம இருந்தா தான் நம்மளுடைய நகைச்சுவையை வெளிப்படும். 4 பக்கமும் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா டம்மு டும்முன்னு அது வந்து சாமிக்கு தான் மெயின். தெய்வத்தை வணங்குறேன். அது வைக்க கூடாதுங்க, கிணத்து வெடி தான் வைக்கணும். இது அறந்தாங்க அங்கிட்டலாம் வைப்பாங்க, கிணத்து வெடி தான். அது இங்கன்னு தான் வைப்பாங்க. வச்சா கட்டணம் இங்கிட்டையும் அதுக்குள்ளதான் விடியடி ஆடுவேன் அப்படின்னா அது அறந்தாங்க தான். நம்ம ஏரியா என்ன சிவகங்கை மாவட்டம் வரவில்ல சப்புன்னு இருக்குல்ல, அங்கெல்லாம் கிணத்து வெடி இதுலாம் வைப்பாங்க. கவுடுக்குள்ள வச்சுட்டு போயிடுவாங்க, ஓடிடுவாங்க. முதல்வருக்கு வந்துட்டு விடிய விடிய இருக்கவா பாதியிலே போவா? பாதியிலே போயிடு, பாதியை நான் பாத்துக்கிறேன். பாதி அவர் தின்னுட்டு குசி விட்டு போயிடுவாரு. பாதி தானே முத உரிமை வாத்தியாருக்கு, ரெண்டாவது இப்ப நீ சொல்ல முடியாது. உனக்காக நான் தொப்புலா இருப்பேன். அந்த தொப்புள்ள குத்துற ஒட்டோ குச்சியா நான் இருப்பேன். அது வந்து 2 கோடி ஆட்டுற கிரைண்டர் புள்ளி தானே. எத்த தண்டி தொப்புளு சின்ன பையன் பிறந்தானே அவன்கிட்ட ஒழிச்சு வச்சுக்கலாம். அம்மா வரும் ஒழிச்சு வச்சுக்கலாம். தொப்புளுக்குள்ள 3 பேர் போனாங்களே அலருமே, அலருமே காசிமே கீசிமே எல்லாம் உள்ளதே இருக்கு. அப்புறமேல எடுத்து வெளிய விடணும். ட்ரம்பா அமெரிக்கா அது ஒரு ட்ரம்ப் இருக்காருல்ல, அவனுக்கு பிறந்தவன். அவர் வேற ட்ரம்ப், ஒரு வேற தம் ஆய் சொல்லக்கூடாது. எச்சி ஊருதா. உனக்காக நான் காரா இருப்பேன். அந்த காரை ஓட்டுறவன நான் இருப்பேன். அவ்வளவுதான். சேரிங்க ஒடிஞ்சிரும். வேணாம்டா செவ்வரணி தோட்டத்தில உன்னை நினைச்சு கூட்டம் புறம் போக போது விட்ட நினைச்சு அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவும் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே தீக்கடைய காணவில்லை. செவ்வரணி தோட்டத்திலே உன்னை நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. கொட்டுகிற அருவியிலே ஒழிக்கிற குருவிகளே பட்டுடமு நனையிலே பசிக்குது மனசினிலே. இந்த வர குறுக்க முடியும் தெரியுதா? நீங்க நிறுத்திட்டே அவ வாசிட்டியா டான்ஸ் அவங்க சொன்னாங்க. நான் பெரிய ஆளு ஐவின்னு நீங்க 3 பேரும் எங்க மசத்துக்கு ஜபம் பண்ணாங்க. நாங்க ஒத்துக்கிறோம். அப்படி நாங்க 3 பேரும் தோத்து உன்னுடைய குடும்பத்தை நீ வாழ வைத்து பசி இல்லாமல் இருந்தால் அது எங்க மூவருக்கும் பெருமை. தாய் வாழ்த்துக்க. ஆனா ஒரு சின்ன உதவி செய்யணும். இதிலே தெரிந்துவிடும் யாரு தோத்தார்கள் யாரு ஜெயித்தார்கள். பப்புளை தூக்கு பார்க்கலாம். கை தட்டலாம். ஏய் என்னடி தூக்குதுனா மடு ஓய் ஞானது என்ன பால் குடிக்கலாம். ஏய் ஆய் 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 பால் காட்டாரே ஏன் மடுல பால் குடிக்கிறா? நீ தூக்குடா. அப்படியே திரும்பி ஒரு வாவோடு ராமா ஆமா ஆமா கொட்டுகிற அருவியிலே ஒழிக்கிற குருவிகளே. இந்த 2 நாள் நினைச்சு தலையை எப்படி வச்சுட்டேன். திரும்பி சொன்னேன் பாரு. அப்பா தம்பி ஆய் லூசு ஆயிடா செய்யக்கூடாது, வீட்டுக்கு போங்க. என் தம்பி ஒரு 3 நாளைக்கு நினைச்சிருப்பாங்க. தலையை விட்டேன். அண்ணே உனக்கு பப்புளு செய்யக்கூடாது. அது கிசுமுசு. இது எதையும் தாங்க முடியாத பாடி.
கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகள் பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனதினிலே பொன்னுடம்ப பார்க்கையிலே போதையும் தீரதில்லை அன்னமே என்னமோ சொல்ல நினைச்சேன் என்ன கண்டதும் சொல்ல மறந்தேன் என்ன இருந்தாலும் சமைக்கிறதுக்கு கோல்டு வேணாரா செம்மரளி தோட்டத்திலே ஒன்ன நினைச்சு சிரிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு அக்கம் பக்கம் யாரும் இல்ல ஆளுங்க அரவம் இல்ல சுத்தி முத்தி பார்க்கையிலே நேரமும் கடக்குதும் உள்ளே சோழர்ல போறவங்க பார்த்து போகணும் பக்கத்தூர்ல வந்தவங்க மெதுவா போகணும் ஹலோ ஹலோ அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பி. சித்திரவேல். நான் தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியிலிருந்து இங்கு வருகை புரிந்திருக்கிறேன். நமது பனங்குடி நாடு பெரியநாயகி அம்மன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறுகிறது என்று கேள்விப்பட்டு வந்தேன். இந்த மேடைக்கு எதிராக நீங்கெல்லாம் எத்தனை பேர் அமர்ந்திருக்கிறீர்கள்? கருப்பா சிகப்பான்னு கூட உங்கள் முகத்தை என்னால் பார்க்க முடியாது. நீங்கள் எல்லோரும் என்னை பார்க்கலாம். நான் ஒவ்வொரு நாடகம் சிறு சிறு மேடை கச்சேரிகளில் பாடி அதில் கிடைக்கின்ற வருமானத்தை வைத்து எனது குடும்பத்தை நான் காப்பாற்றி வருகிறேன். நான் ஓரிரு பாடலை பாடும் பொழுது உங்களால் முடிந்தவர்கள் அன்பளிப்பு உங்கள் பெயர்களை சொல்லாமல் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு ரூபாயும் எனது குடும்பத்திற்கு அன்றாட உணவிற்காகவும் 2 மாத உணவிற்காகவும் போய் சேரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு CM விக்ரம் அவர்கள் நடிப்பில் உருவான காசி என்ற திரைக்காவியத்திலிருந்து இதோ உங்களுக்காக ஒரு பாடல். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறுகளையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். உங்களைப் போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன். சிறகுகள் இன்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன். ஒரு பாட்டு போதுமோ எடுத்து கூறவே, இதயம் தாங்குமோ நீ கூறு. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறுகளையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், சொரங்களை அவனே கொடுத்தான். மனிதரில் இதை யாரும் அறிவாரோ? நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே அன்றோ? பூமியில் இதை யாரும் உணர்வாரோ? மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரநிழல் நேசம். எதற்கும் நான் கலங்கியதில்லை. இங்கே ராகம் உண்டு, தாளம் உண்டு,
ஹலோ முன்னாள் நாட்டு தலைவர் சோசப் செல்வம் சார்பாக 501 முன்னாள் நாட்டு தலைவர் சாமிதாஸ் சார்பாக 501 வழங்கி சிறப்பிக்கின்றார்கள்.